வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை அடுத்து பிரதமர் மோடி இன்று வயநாட்டில் ஆய்வு மேற்கொள்கிறார். ஹெலிகாப்டர் மூலம் அவ்விடத்தில் ஆய்வு மேற்கொண்டு பின்னர் நிவாரணப் பணிகளை மேற்பார்வையிட்டு தேவையானவற்றை வழங்க உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலமாக ஆய்வு செய்து வருகிறார். உடன் கேரளாவின் முதலமைச்சரும் இருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வயநாட்டில் திடீரென 3 கிராமங்களை மொத்தமாக மூழ்கடிக்கும் அளவிற்கு நிலச்சரிவு ஏற்பட்டு 400க்கும் அதிகமானோர் உயிரிழந்த நிலையில் தற்போது பாதிக்கப்பட்ட இடங்களை பிரதமர் மோடி நேரில் ஆய்வு செய்து வருகிறார். திடீரென்று நள்ளிரவில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக அங்கு 400க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். பல்வேறு பேரை இன்னும் தேடும் பணி தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அப்பணிகளை பிரதமர் மோடி நேரில் பார்வையிட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ரகுவரன், பிரதமர் மோடியினுடைய இந்த பயணம் குறித்த மற்ற தகவல்கள். பிரதமர் நரேந்திர மோடி வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை தற்போது தனி ஹெலிகாப்டர் மூலமாக பார்வையிட்டு வருகிறார். இந்த பயணத்தின் போது கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் தற்போது நேரில் அந்த சூரல்மலை, முண்டக்கை போன்ற பகுதிகள் எல்லாம் பார்த்து வரக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதாக சொல்லக்கூடிய புஞ்சரி மட்ட கிராமம், மலையின் உச்சி பகுதிகள் வரை இந்த ஹெலிகாப்டர் ஆனது சென்று அந்த பார்வையிட்டு வரும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தின் போது எடுக்கப்பட்ட, அதாவது சம்பவம் நடந்து 10 நாட்களுக்கு மேலாகிய நிலையில் சம்பவத்தின் போது எப்படியெல்லாம் மீட்கப்பட்டோம் அந்த புகைப்பட காட்சிகள் மற்றும் அந்த வீடியோ காட்சிகளையும் அவர் அந்த டேபில் பார்த்து கொண்டிருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எப்படி ஒவ்வொரு அந்த பகுதியில் சிக்கியவர்கள் இராணுவத்தினர் மூலமாகவும் மாநில மீட்பு படையினர் மூலமாகவும் மீட்கப்பட்டார்கள். அந்த சம்பவத்தின் போது அந்த சீரமைப்பு பணிகளுக்கு முன்பாக, ஏன்னா சேரும் சகதியமாக இருந்த பகுதிகள் எல்லாம் தற்போது சீரமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில பகுதிகள், ஏன்னா அதெல்லாம் சாலைகளாக இருந்த பகுதி, அந்த பகுதிகள் எல்லாம் சேரும் சகதியெல்லாம் அகற்றிவிட்டாங்க. அதனால சேரும் சகதியமாக இருந்த பகுதிகள்லாம் எப்படி இருந்தது, எவ்வாறெல்லாம் கடினப்பட்டு மீட்பு படையினர் அவர்களை இந்த பகுதியிலிருந்து மீட்டார்கள் என்ற காட்சி தொகுப்பையும் பிரதமர் மோடியிடம் பினராயி விஜயன் கொடுத்திருக்கிறார். அதை அவர் பார்வையிட்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் முண்டக்கை, சூரல்மலை கிராமங்கள் எல்லாம் இருந்த பகுதிகள் எல்லாம் தற்போது மண்மேடுகளாகவும் கற்குவியலாகவும் இருப்பதையும் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை தனி ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக சென்று தற்போது பார்வையிட்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இதன் பிறகு இந்த வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக அமைக்கப்பட்ட அந்த ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கமிட்டியும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இதுவரை என்னென்ன பணிகள் செய்யப்பட்டிருக்கின்றன, இனி எந்த பணிகள் செய்ய போகிறோம் என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் அவர்களிடம் கொடுக்க இருக்கிறார்கள். ஜெனிஃபர். ரகுவரன், பிரதமர் மோடியினுடைய இன்றைய பயண திட்டம் வேறு என்னவாக இருக்கு? அடுத்ததாக அவர் என்ன செய்ய இருக்கிறார் என்பது குறித்த விவரம். குறிப்பாக 12 மணிக்கு அவர் கர்னூல் விமான நிலையத்திற்கு வந்தார். அங்கிருந்து விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர் மூலமாக வயநாடை வந்தடைந்தார். வயநாட்டிலிருந்து மற்றொரு ஹெலிகாப்டர் மூலமாக தான் தற்போது அவர் இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் பிரதமர் நரேந்திர மோடி இந்த நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு அதற்காக நடைபெற்று வரும் மீட்பு பணிகளையும் குறித்து விரிவாக கேட்டறிய இருக்கிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா தற்போது முதற்கட்டமாக அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய என்னென்ன சேதம் எப்படி ஏற்பட்டது, இதற்கு முன் அந்த பகுதி எப்படி இருந்தது, தற்போது எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தை தற்போது அதிகாரிகளும் அந்த மாநிலத்தினுடைய முதல்வரும் விளக்கி கொண்டிருக்கிறார்கள். ஹெலிகாப்டரில் அவர் சென்று கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். இதன் பிறகு வயநாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அருகேயே இந்த ஒரு மீட்டிங் ஆனது நடைபெற்று இருக்கிறது. அதாவது ஒரு அமைச்சர் குழு பிரதமரை சந்தித்து எது போன்ற நடவடிக்கைகளை எடுக்க இருக்கிறோம், எது போன்ற நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு மக்கள் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான விளக்கத்தை கொடுக்க இருக்கிறார்கள். அதன் பிறகு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற சுமார் 2000 பேர் வீடுகளை இழந்து முகாம்களில் 91 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த முகாம்களுக்கு நேரில் சென்று மேற்பாடியில் இருக்கக்கூடிய முகாம்களுக்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி மக்களை சந்திக்க இருக்கிறார். அவர்களுக்கு ஆறுதலை தெரிவித்த பிறகு அதன் 97 பேருக்கும் மேற்பட்டோர் தற்போது மருத்துவமனைகளில், அதாவது இந்த நிலச்சரிவில் சிக்கி கை
கால்களை இழந்து ஆபத்தான நிலையில் நிறைய பேர் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சந்தித்தும் அவர் அந்த ஆறுதலை தெரிவிக்க இருக்கிறார். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரகுவரன்.